கர்த்தர் நமக்கு தம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட யுத்திகளை கொடுத்து நமக்கு வெற்றியுள்ள ஒரு பாதைக்கு அழைத்து செல்வார் என்கிற நம்பிக்கை இன்றைக்கி ஒவ்வொருவருக்குமே வர வேண்டும். எந்த சூழலையும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏனால் அவர் என் வாழ்வின் ஜெய கொடியாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை இன்றைக்கி இதை கேட்குற ஒவ்வொருவருக்குமே உண்டாக வேண்டும். அவருடைய வார்த்தையின் மூலம் அவருடைய ஆவியால் ஞானத்தை நாம் பெற்று கர்த்தருடைய வழிநடத்தலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு அவர் வெற்றி கொடியாக இருக்கிறார். இங்கிலாந்து தேசத்தின் அரசியான 2ஆம் எலிசபெத் மகாராணி அவர்களுக்கு பக்கிங்ஹாம் அரண்மனை, வின்சர் மாளிகை, ஹோலிரூட் அரண்மனை என்று 3 அரண்மனைகள் உண்டு. எல்லாருக்குமே தெரியும். எனவே ராணியார் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினம். அதற்கு அந்த அரண்மனையில் எந்த அரண்மனையில் அவர் இருக்கிறாரோ அந்த மாளிகையின் உச்சியிலே அவரது கொடி ஏற்றப்பட்டிருக்கும். ஸோ மற்றவர்கள் அதை எளிதாக அறிந்து கொள்வார்கள், இங்கே தான் அவர் இருக்கிறார் என்று. அதே போல மோசேக்கும் ஒரு கொடி இருந்தது. அன்றைக்கு அமலேக்கியரை முறியடித்த பின் அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். அதாவது தேவன் என் ஜெயக்கொடி என்பதே அதன் அர்த்தம். தேவன் தம்முடைய ஜனங்களுடன் வாசம் பண்ணுகிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு மோசே விரும்பினார். அமலேக்கியர் இஸ்ரவேலுடன் யுத்தம் பண்ணினாலும் தேவன் இஸ்ரவேல் மக்களை கைவிடவில்லை. தலைமுறையாக தேவன் தங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை இஸ்ரவேலர்கள் அதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மோசே அன்னைக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அப்படி ஒரு பெயரை அவர் வைத்தார். அன்றைக்கு அதாவது எந்த சூழலிலும் யார் எங்களுக்கு விரோதமாக வந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், அவர் ஜெயக்கொடியாக இருக்கிறார். இந்த நம்பிக்கை இன்றைக்கி நமக்கு வரணுங்க. இதை கேட்குற ஒவ்வொருவருக்குமே வரணுங்க.